கடந்த வீடியோவிலே நாம் என்சிஆர்டினுடைய முக்கியத்துவத்தை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் 6th ஜாகிரஃபிலேருந்து ஆரம்பிக்கிறோம். மங்களகரமாக ஜாகிரஃபியில் ஆரம்பிக்கிறோம். 6th ஃபஸ்ட்டு சாப்டர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ த ஃபஸ்ட் சாப்டர் த எர்த் இன் த சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டத்தில் பூமி, அவர் எர்த்து அப்படிங்கிறது தானே, இந்த எர்த் அவர் ஹேபிடேட் தானே ஆரம்பிக்குது. ஸோ அப்போ இந்த எர்த்தை இன்ட்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சோலார் சிஸ்டம்னா என்ன, ஸ்டார்னா என்ன, பிளானட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு சாப்டர். ஸோ என்னென்ன அப்படிங்கிறத டக்குன்னு பார்த்துருவோம். ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள். ஹவு ஒண்டர்ஃபுல் இஸ் இட் டு வாட்ச் த ஸ்கை ஆஃப்டர் சன்செட். சூரியன் மறைவுக்கு பின்ன இந்த வானத்தை பார்க்குறது எவ்வளோ அழகாக இருக்குது. ஒன் வுட் ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் 1 or 2 bright dots shining in the sky. Soon you would see the number increasing. You cannot count them anymore. துவக்கத்தில் ஒரு சில பிரைட் டாட்ஸ் இருக்கும். அண்ட் போக போக நிறையா எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் அதை எண்ணவே முடியாது அப்படிங்கிறாங்க. இன்றைக்கும் இரவு வானத்தில் போய் எட்டி பாருங்கள், உங்களால் எண்ண முடியாத அளவுக்கு நட்சத்திரம் இருக்கான்னு பாருங்கள். இன்றைக்கி நம்ம அளவுக்கு அப்படி கிடையாது. அதுக்கு காரணம் லைட் பொல்யூஷன். அது வேறு விஷயம், அதை நம்ம அப்புறம் பேசுவோம். த ஹோல் ஸ்கை இஸ் ஃபில்டு வித் டீனி ஷைனிங் ஆப்ஜெக்ட்ஸ். சம் ஆர் பிரைட், அதர்ஸ் டிம். ஒரு சிலர் ரொம்ப பிரகாசமாக இருக்கும், ஒரு சிலர் ரொம்ப மந்தமாக இருக்கும். இட் சீம்ஸ் அஸ் இஃப் த ஸ்கை இஸ் ஸ்டட்டட் வித் டைமண்ட்ஸ். வானங்கள் வைரங்களால் பதிக்கப்பட்டது போல் காணப்படுகிறது. தே ஆல் அப்பியர் டு பி ட்விங்க்லிங். அது மின்னும். பட் இஃப் யூ லுக் அட் தெம் கேர்ஃபுல்லி யூ வில் நோட்டீஸ் தட் சம் ஆஃப் தம் டு நாட் ட்விங்கிள் அஸ் அதர்ஸ் டூ. நீங்கள் அதை நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலது மின்னும், ஒரு சிலது மின்னாது. they simply glow without any flicker just as the moon shine. மூன் எப்படி விழுறுகிறதோ இது மிளிரும். மின்றது வேறு, மிளிரும் வேறு. ஃப்ளிக்கரிங் ஆகும். அதாவது லைட் டிம்மாகும், அப்புறம் பிரைட் ஆகும், டிம்மாகும் பிரைட். அதான் ஃப்ளிக்கரிங். சரியா? அது அந்த மாதிரி இருக்குது. அது மிளிர்றது. சரி, அது மின்றது, இது மிளிர்றது. சரியா? அப்போ மூன் மிளிர்ற மாதிரி அது மிளிரும் அப்படின்றாங்க. along with these bright objects you may also see the moon on most of these days. பெரும்பாலான நாட்களில் நம்ம சந்திரனையும் பார்க்கலாம். இது கூட it may however appear at different times, different shapes and at different position. வெவ்வேறு காலகட்டங்களில், வெவ்வேறு வடிவங்களில், வெவ்வேறு இடங்களில் காணப்படும். ஸோ முழு நிலாவை மாதத்தில் ஒரு தடவை பார்க்கலாம். இதை ஃபுல் மூன் அல்லது பூர்ணிமா அப்படின்றாங்க. தமிழில் பௌர்ணமி அப்படின்றோம். ஃபோர்ட் நைட் லேட்டர், 14 நாள்ன்றது ஃபோர்ட் நைட். சரியா? ஃபோர்ட் நைட்னா 2 வாரம் கழிச்சு அப்படின்னு அர்த்தம். 14 days or 15 days. யூ கேனாட் see at it all. உங்களால் பார்க்க முடியாது. இதான் நியூ மூன் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது அமாவாசை அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். ஆன் திஸ் டே யூ கேன் வாட்ச் த நைட் ஸ்கை பெஸ்ட் ப்ரொவைடட் இட் இஸ் அ கிளியர் நைட். வானம் தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வானத்தை உங்களால் இதுதான் பெஸ்ட்டான ஸ்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தெளிவானதாக இருக்கும் அப்சர்வ் பண்ணுறதுக்கு. டு யூ வண்டர் ஒய் கான்ட் வி see the moon and all those bright tiny objects during day time? என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நம்ம பகலில் இந்த சந்திரனையும் இதர நட்சத்திரங்களையும் பார்க்க முடியவில்லையே என்று? இட் இஸ் பிகாஸ் த வெரி பிரைட் லைட் ஆஃப் த சன் டஸ் நாட் அலோவ் அஸ் டு see ஆல் த பிரைட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த நைட் ஸ்கை. ஏன்னா அங்கே வேறு ஒருத்தர் இருக்கான். யார் இருக்கான்? சூரியன் இருக்கான். த சன், த மூன் அண்ட் ஆல் தோஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஷைனிங் இன் த நைட் ஸ்கை ஆர் கால்டு செலஸ்டியல் பாடிஸ். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட் நமக்கு என்ன எக்ஸ்பிளைன் கொடுக்குறாங்க? செலஸ்டியல் பாடிஸ்னால் என்னென்னு எக்ஸ்பிளைன். சரி, இப்போ செலஸ்டியல் பாடிஸ்னால் என்ன? த பாடிஸ் ப்ரெசன்ட் ஓவர் த ஸ்கை. வானத்தில் காணப்படக்கூடிய பொருட்கள் செலஸ்டியல் பாடிஸ் அல்லது வானியல் பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு சன்னு, மூணு, ஸ்டார், பிளானட், சேட்டலைட், ஆஸ்ட்ராய்ட், காமெட் எக்ஸெட்ரா. இதில் உள்ள வார்த்தைகள் பெரும்பாலும் நீங்கள் கேள்விப்பட்டதாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் கேள்விப்படலை அப்படின்னா இந்த சாப்டர் முடியும் போது உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சரியா? சன்னுனா சூரியன், மூணுனா சந்திரன், ஸ்டார்னா நட்சத்திரன், பிளானட்னா கோள்கள், சேட்டலைட்னா துளைக்கோள்கள். சேட்டலைட் நம்ம அனுப்புகிற சேட்டலைட்டாக கிடையாது. நம்ம அனுப்புகிற சேட்டலைட் ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட். நம்ம இந்த சேட்டலைட் பேசுகிறது செயற்கையான துணைக்கோள்கள். ஆஸ்ட்ராய்ட்ஸ்னால் குறுங்கோள்கள். அடுத்து காமெட்ஸ் அப்படின்னா வால் நட்சத்திரங்கள். இது எல்லா வார்த்தைகளும் நமக்கு பரிச்சயப்படும் இந்த சாப்டர் முடிஞ்சோடனே. கவனிங்க. சம் செலஸ்டியல் பாடிஸ் ஆர் வெரி பிரைட், பிக் அண்ட் ஹாட். they made up of gases. அவங்கெல்லாம் வாயுக்களால் உருவானது, மிக பெரியதாகவும் மிக வெப்பமுடையதாகவும் முடியும். they have their own heat and light which they emit in large amounts. ஸோ அவங்களுக்குன்னு சொந்தமாக வெப்பமும் இருக்குது, ஒளியும் இருக்குது. வார்த்தையை நல்லா கவனிங்க. they have their own heat and own light which emit in large amounts. these celestial bodies are called stars. அப்போ நட்சத்திரம்னா என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறாங்க. சரி, இங்கே ஸ்டாரை டிஃபைன் பண்ணுறாங்க. வாட் இஸ் a star? the celestial bodies with own light and heat. இந்த வார்த்தையை கவனி. ஓன் லைட்டும் ஓன் ஹீட்டும் கொண்டிருக்கக்கூடிய செலஸ்டியல் பாடிஸ், வானியல் பொருட்களை, தனக்கென சுயமாக ஒளியும் வெப்பமும் கொண்டிருக்கக்கூடிய வானியல் பொருட்கள் நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. எக்ஸாம்பிள், சன் இஸ் அ ஸ்டார். சன் மாதிரி எக்கச்சக்க ஸ்டார்ஸ் நம்ம கேலக்சியில் காணப்படுது. அதேபோல் கவுண்ட்லெஸ் twinkling stars in the night sky are similar to the sun but we do not feel their heat or light.
they look so tiny because they are very very far from us. அதாவது இதேபோல் நம்மளுடைய சன் மாதிரியே எக்கச்சக்க ஸ்டார்ஸ் வந்து வானத்தில் இருக்க தான் செய்யுது. நம்மளுடைய அதோட ஹீட்டோ லைட்டோ நம்ம பார்த்ததில்ல. ஏன்னா அது வந்து நமக்கு ரொம்ப தூரத்தில் இருக்குது. அதனால் அது என்னவா இருக்குது, குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. You must have noticed that all objects look smaller when seen from a distance. How small an aeroplane looks when it's flying at a great height. அதே தான் இங்கே விவரிச்சிருக்காங்க. While watching the night sky, you may notice various patterns formed by the different groups of stars. These are called constellations. அதாவது நம்ம வானத்தை பார்க்கும் பொழுது நட்சத்திரங்கள் ஒவ்வொரு கூட்டமாக ஒவ்வொரு பேட்டர்னாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இருக்கு பாருங்கள், இது ஒரு பேட்டர்னாக அமைஞ்சிருக்கு இல்லையா, இதே போல் இது ஒரு பேட்டர்ன் அமைஞ்சிருக்கு, இது ஒரு பேட்டர்ன் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி நட்சத்திர கூட்டங்கள் வந்து பேட்டர்னாக அமைஞ்சிருக்கும். இதை வந்து கான்ஸ்டலேஷன்ஸ்னு சொல்கிறாங்க. தமிழில் வந்து நட்சத்திர கூட்டம்னு அழைக்கப்படுது. உர்சா மேஜர் அல்லது பிக் பியர், இதுவும் ஒரு விதமான கான்ஸ்டலேஷன். சன் எப்படி ஸ்டாருக்கு எக்ஸாம்பிளோ அதே போல் இது வந்து எக்ஸாம்பிள். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஈஸிலி ரெகக்னைசபிள் கான்ஸ்டலேஷன் இஸ் த சப்த ரிஷி. சப்த அப்படின்னா 7, ரிஷின்னா சேஜ். சப்த ரிஷி கான்ஸ்டலேஷன் ஒன் ஆஃப் த ஃபேமஸான கான்ஸ்டலேஷன் அண்ட் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. இட் இஸ் அ குரூப் ஆஃப் 7 ஸ்டார்ஸ். இது வந்து இந்த ஃபிகரில் கொடுத்துருக்கதா குறிப்பிட்றாங்க. இட் இஸ் அ குரூப் ஆஃப் 7 ஸ்டார். 1 2 3 4 5 6 7. It is the group of 7 star Saptarishi constellation that forms a part of Ursa Major constellation. இது என்னது, உர்சா மேஜர் கான்ஸ்டலேஷனுடைய ஒரு பகுதி. Ask someone elder in your family or neighbor about the planets and constellation in the sky. இதை விட்டுருங்க. In ancient times people used to determine the directions. ஆதி காலத்தில் மக்கள் இந்த மாதிரி ஸ்டார்ஸை யூஸ் பண்ணி திசையை கண்டறிஞ்சாங்க. The north star indicates the north direction. நார்த் ஸ்டார் வந்து போல் ஸ்டார்னு அழைக்கப்படுது. இது வந்து நார்த்தன் டைரக்ஷனே குறிக்கும். அதாவது வானத்தில் எப்போவுமே அதோடய லொக்கேஷன் ஒரே இடத்துல இருக்கும். ஸோ அப்போ நம்ம எந்த இடத்துலேருந்து அதை பார்க்குறோமோ அது எந்த திசையை குறிக்குது அப்படின்னா நார்த் டைரக்ஷனை குறிக்கும். ஸோ அப்போ அந்த ஒரு திசையை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா மற்ற திசைகளை கன்சிடர் பண்ணிடுவோம், கண்டுபிடிச்சிடலாம். இட் ஆல்வேஸ் ரிமைன்ஸ் இன் த சேம் பொசிஷன். எப்போவுமே வானத்தில் ஒரே பொசிஷனில் இருக்கும். வி கேன் லொக்கேட் த பொசிஷன் ஆஃப் த போல் ஸ்டார் வித் த ஹெல்ப் ஆஃப் அ சப்தரிஷி. சப்தரிஷியை பயன்படுத்தி நம்ம போல் ஸ்டாரை வந்து என்ன பண்ண முடியும்னா கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நார்த் ஸ்டார் எது அப்படின்னு இருக்கணும். அந்த கடைசி 2 ஸ்டார்ஸ் இருக்குல்ல, இந்த 2 ஸ்டாருக்கு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் பண்ணோன்னா ஒரு பெரிய ஸ்டார் இருக்கும். இந்த ஸ்டார் தான் என்னது, நார்த் ஸ்டார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. Imaginary is drawing joining the pointer stars and extend further it will point to the pole star. இதுதான் வந்து போல் ஸ்டார் அப்படின்றாங்க. சரி, இப்போ நமக்கு கான்ஸ்டலேஷன் அப்படிங்கிறது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ கான்ஸ்டலேஷன் நம்ம தனியாக எழுதிடுவோம். கான்ஸ்டலேஷன்னா என்ன? ஸோ கான்ஸ்டலேஷன் இட் இஸ் அ குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் ஃபார்மிங் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இன் த ஸ்கை. வானத்தில் வெவ்வேறு வடிவ அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திர கூட்டங்கள் வந்து நட்சத்திர கூட்டம்னு அழைக்கப்படுது. பேர் நட்சத்திர கூட்டங்கள். Some celestial bodies do not have their own heat and light. நல்லா கவனிங்க. Some celestial bodies do not have their own light and heat. They are lit by the light of the stars. நட்சத்திரங்களில் கிடைக்கக்கூடிய ஒளிகளை பயன்படுத்தி அது பிரகாசமாக தெரியுது. These bodies are called planets. The word planet comes from the Greek word planetai. Planetai அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து உருவானது தான் planet. Planetai அப்படிங்கிறது wanderers, அதாவது சுற்றுவங்கள், அலைபவர்கள் அப்படின்னு சொல்லி பொருள். The earth on which we live is a planet. நாம் வாழக்கூடிய பூமி ஒரு planet. It gets all its heat and light from the sun. சூரியன்லேருந்து தான் என்ன பண்ணுது, இது தன்னுடைய ஒளியையும் வெப்பத்தையும் பெறுகிறது. which is our nearest star. If you look at the earth from a great distance, say the moon, it will appear be shining just as moon. நம்ம வந்து மூன்லேருந்து பார்க்கும் பொழுது மூன் எப்படி நமக்கு பிரகாசமாக தெரிகிறதோ அதே போல் வந்து பூமியும் பிரகாசமாக தெரியும். The moon that we see in the sky is a satellite. அப்போ நிலான்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ நிலா என்ன, அது ஒரு சேட்டிலைட். It is a companion of our earth and moves around it. இது நம்மளுடைய துணையாகவும் நம்ம பூமியோட துணையாகவும் அந்த பூமியை சுற்றி வருகிறது. லைக் அவர் எர்த் தேர் ஆர் 7 other planets that get heat and light from the sun. Some of them have their moons too. ஸோ நம்மள மாதிரியே 7 அதர் பிளானட்ஸும் இருக்குது. அதுவும் பூமியில் சூரியன்லேருந்து ஹீட்டையும் லைட்டையும் பெறுகிறது. இவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களுக்குன்னு தனியாக வந்து என்ன இருக்குது, மூன்ஸும் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தீஸ் 8 பிளானட் அலாங் வித் சன் இஸ் கால்ட் அஸ் சோலார் சிஸ்டம். அப்போ பிளானட்ஸ்னால் என்ன, இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பிளானட்டாய் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து தான் பிளானட்ஸ் உருவானது. அதுக்கான அர்த்தம் அலைபவர்கள் அல்லது சுற்றுபவர்கள் அப்படின்னு பொருள். இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒளியோ வெப்பமோ இருக்க போகிறதில்ல. சரியா? அப்போது ஒரு பிளானட்டுக்கான கண்டிஷன்ஸ்னு சில கொடுத்துருக்காங்க. இதை மறந்துடவே கூடாது. எல்லா பொருட்களுக்கும் தான் சொந்தமாக நட்சத்திரம் தவிர மீது எந்த பொருளுக்குமே சொந்தமாக வெப்பமோ ஒளியோ இருக்க போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது அப்போ அதை நம்ம பிளானட்ஸ் எப்படி வேற்றுப்படுத்துறது? மொதல் விஷயம் அது என்னவாக இருக்கணும், ஸ்பியர் ஷேப்பில் இருக்கணும். அதாவது தனக்கென கோள வடிவம் கொண்டு இருக்கணும். சார் பூமி கோள வடிவம் இல்லையே, அது ஜியாய்டு ஷேப் இல்லை, ரஃப்பாக கோள வடிவில் இருக்கணும். ரைட். ரெண்டாவது மிகப்பெரிய சைஸ் இருக்கணும்.
ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு என்னவாக இருக்கணும், பெரியதாக இருக்க வேண்டும். 3வது, நாட் அ சேட்டிலைட், வேறு எந்த வானியல் பொருளுக்கும் துணைக்கோளாக இருக்கக்கூடாது. 3ம் பெருசு தான், 3ம் ஸ்பியர் ஷேப் தான், 3க்குன்னு ஒரு ஆர்பிட் இருக்குது, அதை எடுத்துக்கலாமா? கிடையாது. 3 வந்து எதோட சேட்டலைட்டு? எர்த்தோட சேட்டலைட். அதே போல் 4வது, தனக்குன்னு ஒரு ஃபிக்ஸ்டு ஆர்பிட் இருக்கணும். இந்த 4 கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறத நம்ம பிளானட்னு சொல்கிறோம். இது நம்மளுடைய சோலார் சிஸ்டத்துடைய ஒரு மாதிரி வடிவம். சூரியன், அதுக்கப்புறம் மெர்க்குரி, வீனஸ், எர்த்து, மார்ஸு, இதற்கு பிறகு ஆஸ்ட்ராய்ட் பெல்ட், குறுங்கோள் பட்டை ஏற்படும். அண்ட் அதுக்கப்புறம் ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன். ப்ளூட்டோ கிடையாது, வழக்கம் போல் அது ப்ளூட்டோ இல்லை, அது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இதுக்கு வெளியே என்ன இருக்குது? குயிப்பர் பெல்ட் இருக்குது. இதுக்கு பேர் குயிப்பர் பெல்ட். நம்ம சோலார் சிஸ்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பட்டைக்கு பேர் குயிப்பர் பெல்ட். அப்போ குயிப்பர் பெல்ட் எந்த பிளானட்டுக்கு அப்புறம் இருக்குன்னு கேட்டால் நெப்டியூன். ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் எதுக்கு அப்புறம் இருக்குன்னு கேட்டால் மார்ஸ். எதுக்கு இடையில இருக்குன்னு கேட்பாங்க ஆஸ்ட்ராய்ட் பெல்ட். மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் இடையில ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் காணப்படும். சரியா? ரைட். இப்போ என்ன சொல்கிறாங்க, இதோடைய பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு ஆர்பிட் வந்து, அதாவது அவங்க ஊரில் ஒரு டே அப்படின்னா 88 நாள், ஒரு வருஷங்கிறது 88 நாள். ஒன் ஸ்பின் ஆன் ஆக்சிஸ், ஒரு நாளுங்கிறது 59 நாள். பூமி நாளோட கனெக்ட் பண்ணுறாங்க. தன்னைத்தானே சுற்றி கொள்றதுக்கும் சூரியனை சுற்றி கொள்றதுக்கும் எவ்வளோ நாள் ஆகுது. மெர்க்குரி என்ன பண்ணுது, 88 நாளில் ஒரு வருஷம் முடிஞ்சு போயிடுது. ஆனால் தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு 59 நாட்கள் ஆகுது. ரைட். அடுத்து வீனஸ் என்ன பண்ணுது, அதோடைய ஒரு வருஷம் என்னது, 255 நாள். ஒரு நாளுங்கிறது 243 நாள். பாருங்கள், பூமியில் 365 நாள், ஒரு வருஷங்கிறது, ஒரு நாளுங்கிறது ஒரு நாள் தான். அதேபோல் இது ரெண்டுக்குமே என்ன கிடையாது, மூன் கிடையாது, சேட்டிலைட்ஸ் கிடையாது. எல்லாமே பொதுவாக கேள்விப்பட்ட செய்திகள் தான். அடுத்து வந்து மார்ஸ், பூமிக்கு வந்து ஒன்றே ஒன்று இருக்குது, அது 3. சரியா? அடுத்து வந்து மார்ஸு, செவ்வாய்னு சொல்கிறோம் தமிழில். ஒரு வருஷங்கிறது 687 நாள். ஒன் ஸ்பின் ஆன் ஆக்சிஸ், கிட்டத்தட்ட ஒரு நாள் இருக்கும், 23 மணி நேரம் கிட்ட வரும். இதில் வந்து ரஃபாக ஒரு நாள் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் மோன் வந்து 2, போபோஸ் டெய்போஸ் அப்படின்னு சொல்லி 2 வந்து துணைக்கோள்கள் இருக்குது. இது எல்லாமே உட்கோள்கள் அல்லது இன்னர் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. அல்லது இது எல்லாமே டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ்னு சொல்கிறாங்க, நிலக்கோளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது எல்லாமே ராக்ஸால் உருவானது. சரியா? இதில் இந்த வீனஸ் இருக்குல்ல, வீனஸுக்கும் யுரேனஸுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்குது, அதை நான் கடைசியாக சொல்கிறேன். அடுத்து ஜூபிட்டர், இது எல்லாமே அவுட்டர் பிளானட்ஸ்னு சொல்கிறாங்க, வெளிக்கோள்கள்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதே மாதிரி ஜோவியன் பிளானட்ஸ்னு சொல்கிறாங்க, கேஸ்வஸ் ஜெயின்ட்ஸ்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், பூதாகரமாக இருக்கும். அதே சமயத்தில் இதெல்லாம் வாயுக்களால் உருவானது. ஜூபிட்டர் வந்து ஒரு வருஷங்கிறது 11 வருஷம் 11 மாதம் 12, அதாவது ரஃபாக 12 வருஷம். சரியா? 11 வருஷம் 11 மாதம். தன்னைத்தானே சுற்றி கொள்வது ஒரு நாளுங்கிறது அங்கே 9 மணி நேரம் தான், 9 மணி நேரம் 56 நிமிஷம். நம்பர் ஆஃப் மூன்ஸ் வந்து இது அவுடேட்டடான கான்செப்ட், இப்போ நிறையவே கண்டுபிடிச்சிட்டாங்க. சேட்டனுக்கு வந்து ஒரு வருஷங்கிறது 23 வருஷம் 29 வருஷம் 5 மாதம். தன்னைத்தானே சுற்றி கொள்வது ஒரு நாளுங்கிறது வெறும் 10 மணி நேரம் 40 நிமிஷம் தான். இதுவும் அதே மாதிரி தான், இதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நிறையா கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ யுரேனஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆர்பிட் அரௌண்ட் த சன், ஒரு வருஷங்கிறது 84 வருஷம், ஒரு நாளுங்கிறது 17 மணி நேரம் 14 நிமிஷம், 27 மூன்ஸ் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெப்டியூன் ஒரு நாளுங்கிறது, ஒரு வருஷங்கிறது 164 வருஷம், ஒரு நாளுங்கிறது 16 மணி நேரம் 7 நிமிஷம். சரியா? இப்போ இந்த யுரேனஸுக்கும் வீனஸுக்கும் ஒன்று இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இவங்க எல்லாருமே எந்த திசையில் சுற்றுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸில் சுற்றுவாங்க. பட் யுரேனஸும் வீனஸும் மட்டும் கவுண்டர் கிளாக் வைஸில் சுற்றுவாங்க. அதாவது கிளாக் வைஸுங்கிறது இப்படி சுற்றுறது, கவுண்டர் கிளாக் வைஸ்னால் கடிகார எதிர் திசையில் சுற்றுவாங்க. இவங்க 2 பேர் மட்டும் தலைகீழ சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. சரியா? சூரியனை சுற்றி வர்ற அந்த வட்ட பாதையில் இவங்க 2 பேர் மட்டும் தலைகீழ சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. மன்னிக்கணும், நான் அப்படியே மாற்றி சொல்லிட்டேன். அதாவது மற்ற பிளானட்ஸ் எல்லாமே கவுண்டர் கிளாக் வைஸில் இருக்கும், பட் யுரேனஸும் வீனஸும் மட்டும் கிளாக் வைஸில். சாரி, சரியா? திருப்பி நான் சொல்கிறேன். மற்ற எல்லா பிளானட்ஸும் சூரியனை சுற்றி வரும்போது கவுண்டர் கிளாக் வைஸ், கடிகார எதிர் திசையில் சுற்றி வரும். ஆனால் யுரேனஸும் வீனஸும் மட்டும் கிளாக் வைஸில் சுற்றி வரும். The sun is in the center of the solar system. It is huge and made up of extremely hot gases. சூரியன் வந்து இந்த சூரிய குடும்பத்துடைய மையப்பகுதியில் இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்கும், நிறைய கேஸஸ்னால, ஹாட் கேஸஸ்னால உருவாக்கப்பட்டது. இட் ப்ரொவைட்ஸ் புல்லிங் ஃபோர்ஸ் தட் பைண்ட்ஸ் த சோலார் சிஸ்டம். சூரிய குடும்பத்தை கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்கான அந்த ஈர்ப்பு விசையை கொடுக்குறாங்க. இதைத்தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த ஈர்ப்பு விசை. அடுத்து, the sun is the ultimate source of heat and light for the solar system. சூரிய குடும்பத்திற்கான மிகப்பெரிய ஆதாரமாக விளங்குறது எதற்காகனா ஒளிக்கும் வெப்பத்திற்காக. But the tremendous heat is not felt so much because despite being our nearest star, it is far away from us. நமக்கு ரொம்ப கிட்டக்க இருந்தாலும்
அது நம்மளை விட கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. நம்மளை கம்பேர் பண்ண பூமியை கம்பேர் பண்ணது ரொம்ப தூரத்தில் இருக்குது. அப்போ the sun is about 150 million kilometer away from the earth. இந்த இது வந்து ரஃபாக சொல்கிறாங்க, பட் 149 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். இந்த 149 மில்லியன் கிலோமீட்டர்ஸை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மறந்துடாதீங்க, ஒன் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னா பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு. இது 149 மில்லியன் கிலோமீட்டர். அடுத்து there are 8 planets in our solar system in order of the distance from the sun. சூரியன்லேருந்து பார்க்கும்போது அதோடைய ஆர்டர் மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சேட்டன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். இது வந்து ஒரு நிமோனிக் சொல்கிறாங்க. இந்த மாதிரி டாபிக் இந்த மாதிரி ஷார்ட்டாக ஒரு ஸ்டோரியாக வச்சு படிக்கிறதுக்கு பேர் நிமோனிக். All the 8 planets of the solar system move around the sun in a fixed path. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு பாதையில் அது சுற்றி வரும். இது வந்து நீள்வட்ட பாதை, அதை வந்து ஆர்பிட்னு சொல்கிறோம். மெர்க்குரி தான் வந்து ரொம்ப நியரஸ்ட்டு பிளானட்டு. இது வரும் 88 நாளில் சூரியனை சுற்றி வருது. வீனஸ் வந்து எர்த்தோட இரட்டை அப்படின்னு அழைக்கப்படுது. எர்த்து டின்னுனா யாருன்னு கேட்பாங்கன்னா வீனஸ்ன்னு சொல்லுவாங்க. விடிவெள்ளின்னு அழைக்கப்படுறதும் இதுதான், வீனஸ் தான். மார்னிங் ஸ்டார்னும் வீனஸ் தான் சொல்லுவாங்க. பிகாஸ் இட்ஸ் சைஸ் அண்ட் ஷேப் ஆர் வெரி மச் சிமிலர் டு தட் ஆஃப் எர்த். பூமியை போலவே அதனுடைய அளவும் வடிவும் இருக்கிறனால அது பூமியினுடைய இரட்டைன்னு சொல்கிறாங்க. 2006 வரைக்கும் ப்ளூட்டோவும் என்ன சொன்னாங்க, பிளானட்னு சொன்னாங்க. மீட்டிங் ஆஃப் த இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன் a decision was taken. The Pluto like other celestial objects discovered the recent past may be called as dwarf planets. இது வந்து பிளானட் இல்லை, குள்ளக்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன குள்ளக்கோள்? இது ஆஸ்ட்ராய்டும் இல்லை, பிளானட்டும் இல்லை, நடுவில் இருக்குது. பிளானட் மாதிரி இருக்கிற ஒரு ஆஸ்ட்ராய்ட், சரியா? அதனால் இது என்ன கிடையாது, பிளானட் கிடையாது, அதே சமயத்தில் ஆஸ்ட்ராய்டும் கிடையாது. அதனால் இது பேர் டார்க் பிளானட், குள்ளக்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பூமியை பற்றி பேசுகிறாங்க. த எர்த் இஸ் த தேர்டு நியரஸ்ட் பிளானட் டு த சன். அளவில் இட் இஸ் த 5th லார்ஜஸ்ட் பிளானட். ஸ்லைட்லி ஃப்ளாட்டன்ட் அட் த போல்ஸ். அப்போ எப்படி இருக்கும் இப்படி இருக்காது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ரைட்டா? தட் இஸ் ஒய் இட் இஸ் ஷேப்ட் இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் ஜியாய்டு. ஜியாய்டுனா பூமியை போன்ற வடிவம்னு அர்த்தம். இது வந்து பெக்யூலரான ஒரு வடிவம், வேறு எதுலையும் இருக்காது. அடுத்து த கண்டிஷன்ஸ் ஃபேவரபிள் டு சப்போர்ட் லைஃப் ஆர் ப்ராபப்ளி ஃபவுண்ட் ஒன்லி ஆன் த எர்த். பூமியில் மட்டும்தான் வாழ்வதற்கு தேவையான விஷயங்கள் அமைஞ்சிருக்கதா சொல்கிறாங்க. மார்ஸ்லேயும் இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கிறதா கருதப்படுது. அதனால் மார்ஸில் தொடர்ந்து சோதனைகள் நடத்தப்பட்டுருக்கு. த எர்த் இஸ் நெய்தர் டூ ஹாட் நார் டூ கோல்ட். பூமி வந்து ரொம்ப சூடாகவும் இல்லை, ரொம்ப குளிராகவும் இல்லை. பூமியோட சராசரி வெப்பநிலை 17 டிகிரி செல்சியஸ் ஆவரேஜாக. இது வந்து வேறுபடலாம், ஒரு 6 டிகிரி செல்சியஸ் முன்ன பின்ன இருக்கலாம். பட் நான் ரஃபாக அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் 70 டிகிரி செல்சியஸ். இந்த 70 டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமானா இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும், சரியா? இது ஒரு காலத்தில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அந்த காலத்தை ஐஸ் ஏஜ்னு சொல்லுவாங்க. பூமி ஒரு காலத்தில் உறைந்த நிலையில் இருந்துச்சு, அது ஐஸ் ஏஜ். இப்போ அது வெப்பமடைந்த காலம். இப்போ தொடர்ந்து அது என்ன ஆகும்னா வெப்பமாயிட்டே இருக்கும். பூமியோடைய அந்த காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் வெப்பம் அடைஞ்சிட்டே இருக்கும், அப்புறம் மறுபடியும் குளிரடையும், மறுபடியும் வெப்பமடையும், இப்படி போயிட்டே இருக்கும். ஆனால் மனிதன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த வெப்பமடைகிற காலத்தை அது ஷார்ட் டைமில் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிடுறான். இதைத்தான் என்ன சொல்கிறாங்க, குளோபல் வார்மிங், உலகம் வெப்பமயமாதல் அப்படின்னு அழைக்கப்படுது. இட் ஹாஸ் வாட்டர் அண்ட் ஏர். இதில் தண்ணியும் இருக்குது, காற்றும் இருக்குது. இது வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது. ஏர் ஹாஸ் லைஃப் சப்போர்ட்டிங் கேஸஸ் லைக் ஆக்சிஜன். வாழ்க்கைக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆக்சிஜன் போன்ற வாயுக்கள் வந்து காற்று கொண்டு இருக்கிறது. பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் எர்த் இஸ் எ யூனிக் பிளானட் இந்த சோலார் சிஸ்டம். அவுட்டர் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் இந்த எர்த் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். ஏன்னா இதில் 3/2 பங்கு அளவுக்கு தண்ணியால் சூழப்பட்டிருக்கும். அதனால் பூமி ப்ளூ பிளானட்னு அழைக்கப்படுது. அடுத்து 3 பற்றி பேசுகிறாங்க. த எர்த் ஹேஸ் ஒன்லி 1 சேட்டிலைட். ஒரு துணைக்கோள் மட்டும்தான் இருக்குது. இது 3. இதோடைய டயாமீட்டர் பூமியில் ஒரு குவார்ட்டர் தான் இருக்கும், கால்வாசி தான் இருக்கும். இது ரொம்ப பெருசாக தெரியுது, ஏன்னா இது மற்ற செலஸ்டியல் பாடிஸை விட நமக்கு பக்கத்தில் இருக்குது. இதோடைய தூரம் 38,44,00 அப்படின்னு ஞாபகம். 3,84,400 கிலோமீட்டர் அளவுக்கு தூரத்தில் இருக்குது. இப்போ எர்த்தையும் 3ஐயும் கம்பேர் பண்ணி பாருங்கள். எர்த்துக்கும் 3க்குள்ள டிஸ்டன்ஸு, எர்த்துக்கும் சன்னுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. இதுதான் வந்து அந்த டிஃப்ரென்ஸ். ஒரே மாதிரி உள்ள விஷயங்களை கம்பேர் பண்ணணும். த மூன் மூவ்ஸ் அரவுண்ட் த எர்த் இன் அபவுட் 27 டேஸ். பூமியை சுற்றி 27 நாள் சுற்றி வருது. அதே போல் தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கும் என்ன இருக்குது, 27 நாள் இருக்குது. இதோடைய ஒரு காரணத்தினால இதனுடைய ஒரு பக்கம் நமக்கு எப்போவுமே தெரியாமல் இருக்கும். இதைத்தான் ஃபார்தஸ்ட் சைட் ஆஃப் மூன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்தஸ்ட் சைட் ஆஃப் மூன் நம்ம எப்போவுமே என்ன ஆகாது, நம்ம பார்வைக்கு தெரியவே தெரியாது. த மூன் டஸ் நாட் ஹேவ் கண்டிஷன் ஃபேவரபிள் ஃபார் லைஃப். வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை வந்து மூனில் இல்லை. இட் ஹேஸ் மவுண்டன்ஸ், பிளைன்ஸ் அண்ட் டிப்ரெஷன்ஸ் ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ். அதனுடைய சர்ஃபேஸில் இதெல்லாம் இருக்குது, பட் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் கிடையாது. திஸ் கேஸ் ஷேடோ ஆன் த மூன் சர்ஃபேஸ். இது மூனில் அங்கங்கே வந்து நிழல்கள் விழுவதாக
காணப்படுது. இதை பார்க்கும்போது நமக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது எப்படி தெரியுது, அதில் ஏதோ கருப்பு ஷேடோ இருக்கிற மாதிரி தெரியும். ஆஸ்ட்ராய்ட்னா என்ன, இது முன்னாளத்தில் ஒரு ஸ்டார்ஸு அல்லது பிளானட்ஸு சேட்டலைட்ஸோட ஒரு பகுதியாக இருந்திருக்கலாம். அது இப்போ சிதையுண்டு தனித்தனி குட்டி குட்டி பாடியாஸாக அந்த மூவ் பண்ணிகிட்ருக்கு. இதெல்லாமே ஆஸ்ட்ராய்ட்னு சொல்கிறாங்க. இது எங்கே காணப்படுது, மார்ஸ் அண்ட் ஜூபிட்டரில் அந்த இடப்பட்ட பகுதியில் காணப்படுது. ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டுன்னு சொல்கிறாங்க. சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு காலத்தில் இது ஒரு பிளானட்டோட பகுதியாக இருந்திருக்கணும், இது வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிடுச்சு, அதனால் அதனுடைய மிச்சங்கள்லாம் சூரியனுடைய ஈர்ப்பு சக்தியினால் சுற்றி வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து மீட்டியோரைட்ஸ். இது வந்து ஸ்மால் பீஸ் ஆஃப் ராக்ஸ் விச் மூவ் அரவுண்ட் த சன் ஆர் கால்டு மீட்டியோரைட்ஸ். சூரியனை சுற்றி வரக்கூடிய இது பாறைகள் தான். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ரெண்டுமே ராக் தான். ஆஸ்ட்ராய்டும் ராக்கு தான், மெட்டியோரைட்ஸும் ராக் தான். ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டில் இருக்கிறது ஆஸ்ட்ராய்டு. அதை தாண்டி வேறு எங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ராக்ஸோ அதெல்லாம் என்ன சொல்கிறோம், மெட்டியோரைட்ஸ்னு சொல்கிறோம். சம்டைம்ஸ் தீஸ் மெட்டியோரைட்ஸ் கம் நியர் த எர்த் அண்ட் டென் டு ட்ராப் அப்பான் இட். பூமியை நோக்கி வரும், அது பூமியை நோக்கி வந்து பூமி மேலே விழுகு போகலாம். டியூரிங் திஸ் ப்ராசஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன் த ஏர் தே கெட் ஹீட்டட் அப் அண்ட் பர்ன். ஸோ பூமியில் இருக்கக்கூடிய அந்த உள்ளல் வர வர வெப்பம் அதிகரிக்கிறதுனால அது வந்து எரியும். இட் காசஸ் அ ஃப்ளாஷ் ஆஃப் லைட். இது ஒரு ஒளிக்கீட்டு உருவாக்கும். சம்டைம்ஸ் அ மீட்டியர் வித்தவுட் பீங் கம்ப்ளீட்லி பேர்ன்ட் ஃபால்ஸ் ஆன் த எர்த் அண்டு கிரியேட்ஸ் ஹாலோ. அப்படி பூமியை நோக்கி வரும்பொழுது இது முழுவதுமாக எரிஞ்சு போயிடலாம், அல்லது பாதி எரிஞ்ச நிலையில் பூமியில் கீழே விழுகலாம். அப்படி பாதி எரிஞ்ச நிலையில் பூமியில் கீழே விழுந்துச்சுன்னா அதை மீட்டியோர்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எரியும் போது ஒளி கீற்று வரும்ல, அதை மீட்டியோர் ஷவர்ஸ்னு சொல்லலாம். சரியா, அது ஒன்றோ இல்லை நிறையா இதுவும் வரும்போது அது மீட்டியோர் ஷவர்ஸ்னு சொல்லலாம். மீட்டியோரைட்ஸ் அல்லது மீட்டியோர் ஷவர்ஸ்னு சொல்லுவாங்க. சரி, இங்கே பாருங்கள். டு யூ சி அ ஒயிட்டிஷ் ப்ராட்பேண்ட் லைக் எ ஒயிட் க்ளோயிங் பேத் அக்ராஸ் த ஸ்கை ஆன் கிளியர் ஸ்டாரி நைட். இந்த மாதிரி ஒரு பேட்ச் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் அ கிளஸ்டர் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ். பல கோடிக்கணக்கான நட்சத்திரங்களுடைய கூட்டம். இந்த பேண்டுக்கு பேர் மில்கி வே கேலக்ஸி. அவர் சோலார் சிஸ்டம் இஸ் அ பார்ட் ஆஃப் திஸ் கேலக்ஸி. நம்மளுடைய சூரிய குடும்பம் இதனுடைய ஒரு பங்கு. நம்மளுடைய ஆதி கால புராணங்களில் இட் இஸ் இமேஜின் டு பி a ரிவர் ஆஃப் லைட் ஃப்ளோயிங் இன் த ஸ்கை. வானத்திலிருந்து கொட்டுகிற ஆறு அப்படின்னு நம்பப்பட்டது. அதனால் இதோடைய பேர் ஆகாஷ் கங்கா, ஆகாச கங்கை அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. கேலக்ஸி அப்படிங்கிறது என்னென்னா a huge system of billions of stars. கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தொகுப்பு. அண்ட் clouds of dust and gas. நிறைய டஸ்ட் அண்ட் கேஸ் இது எல்லாமே சேர்த்தது. These are millions of such galaxies that make the universe. இந்த மாதிரி கோடிக்கணக்கான கேலக்ஸிஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து யூனிவர்ஸ் உருவாகுது. இட் இஸ் டிஃபிகல்ட் டு இமேஜின் ஹவு பிக் த யூனிவர்ஸ் இஸ். இப்போ யூனிவர்ஸ் எவ்வளோ பெருசுங்கிறத இமேஜின் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். Scientists are still trying out to find more and more about it. We are not certain about its size, but we know that all of us, you and I, belong to this universe. நம்ம இது எவ்வளோ பெருசாகுன்றது நமக்கு தெரியலை, அதெல்லாம் தொடர்ந்து கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. பட் நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே இதோடைய ஒரு பகுதி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ இந்த இதில் சோலார் சிஸ்டம், ஸ்பேஸு அண்ட் அது ரிலேட்டடான டேர்ம்ஸுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட் சாப்டர். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி ஃபஸ்ட் சாப்டர். ஸோ இதில் நமக்கு வந்து 2 பேஜுக்கு நோட்ஸ் இருக்குங்க பாருங்கள். இது ஒரு பேஜுக்கு நோட்ஸு, இது எனக்குள்ளே ஒரு நோட்ஸு. அவ்வளோதான். அது 2 பேஜ் கூட வராது, ஒரு 20, 30, 25 பாயிண்ட் வரும். நம்ம அடுத்த தடவை 6th ஃபஸ்ட் சாப்டர் ரிவைஸ் பண்ணும்போது இந்த பாயிண்ட்ஸை படித்தா போதும், இந்த புக்கு மட்டும் படித்த மொத்த ஞாபகம் வந்துடும். ஓகே, தட்ஸ் ஆல். பாய்.